ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வங்கி கணக்கில் மத்திய அரசு 2000 ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு 3 முக்கிய அப்டேட். மத்திய அரசினுடைய பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக 22வது தவணை நேற்று வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. பயனாளர்கள் அனைவருக்கும் இந்த 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட 2000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய பயனாளர்கள் இந்த 22வது தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவில்லை என்றால் என்ன காரணத்திற்காக இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கவில்லை, இவற்றை பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனை உள்ளது, நீங்கள் என்ன பணிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டமான பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது 22வது தவணை நிதியாக 19,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி நேரடியாக 9.32 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு சென்றடைந்துள்ளது. தமிழகத்திலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நிதியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் சிலருக்கு பணம் வந்து சேராதது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன காரணத்திற்காக இந்த தொகை வரவில்லை, என்ன பணிகளை முடிக்க வேண்டும்? பிஎம் கிசான் பணம் வராததற்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கலாம். முதலாவதாக, நில ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிக்கப்படாமல் இருக்கலாம். அதாவது உங்கள் நில விவரங்கள் வெப்சைட்டில் சரியாக பதிவேற்றப்படவில்லை ஆனால் உங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலரை அணுகி உடனடியாக பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை இணைக்க வேண்டும். அடுத்ததாக, இகேஒய்சி முடிக்காமல் இருந்தாலும் பணம் கிடைக்காது. எனவே உங்கள் மொபைல் மூலம் பிஎம் கிசான் செயலியில் முகத்தை அடையாளம் காட்டும் வசதி வழியாகவோ அல்லது பொது சேவை மையங்களுக்கு சென்றோ இதன் முடிக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 நிலைகளிலும் எஸ் என்று இருந்தால் மட்டுமே உங்கள் கணக்கில் பணம் வரும். ஒருவேளை உங்கள் தரப்பில் அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தும் பணம் வரவில்லை என்றால் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியுமா? பிஎம் கிசான் வெப்சைட்டில் உள்ள ஹெல்ப் டெஸ்க் பகுதிக்கு சென்று உங்களின் ஆதார் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி புகாரை பதிவு செய்யலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பிஎம் கிசான் இணையதளத்தில் உள்ள நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற வசதி மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம். உங்கள் ஆதார் எண், செல்போன் நம்பர், நிலத்தின் பட்டா மற்றும் மாறுதல் தொடர்பான விவரங்களை சரியாக பதிவேற்றம் செய்வது அவசியம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அந்தந்த மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளால் உங்கள் நில ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்த விவசாயியாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். இதன் பிறகு வரும் அடுத்தடுத்த தவணை உங்கள் வங்கி கணக்கிற்கு தானாக நிதி வந்து சேர்ந்துவிடும். இதன் மூலமாக வங்கி கணக்கில் 2000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் செலுத்தியதில் தொடர்ந்து பயன்பெற்றக்கூடியவர்கள் 22வது தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவில்லை என்றால் என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய நில விவரங்களை வெப்சைட்டில் சரியாக பதிவேற்றவில்லை. அதேபோல் இவற்றை சரி செய்வதற்கு உங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலரை அணுகி உடனடியாக பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல் விவரங்களை கொடுக்க வேண்டும். இகேஒய்சி விவரங்களை சரிபார்க்க வேண்டும். உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இதை 3ம் செய்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு வங்கி கணக்கில் இந்த பணிகளை செய்து முடித்தால் அடுத்த தவணை சேர்த்து விடுவிக்கப்படுமா என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த பணிகளை கண்டிப்பாக முடித்தால் உங்களுக்கு தொடர்ந்து 2000 ரூபாய் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.